அமித்ஷா வந்திருக்காரு தென் மாவட்டத்துல. இது பொதுக்கூட்டம் இல்ல, நிர்வாகிகள் கூட்டம், ஆபீஸ் பேரர்ஸ் மீட்டிங் தான். தமிழ்நாடு முழுக்க நாங்க ஒரு 12,000 பேர் இதுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்டியலில் 12,000 பேர் இருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என்று பட்டியலிடப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு 80% வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். 12,000 பேர்ல 80% வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு மேல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாரு. சரியா 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் எங்களுக்கு மையக்குழு கூட்டம் இருக்கு. 22 பேர் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிற மையக்குழு, பிஜேபியினுடைய கோர் கமிட்டி, அதான் பாலிசி மேக்கிங் பாடி, அதனுடைய கூட்டம் இருக்கு. அதுல கலந்து கொள்கிறார். இன்னைக்கு இப்ப ஒரு மணி நேரம் விமானம் தாமதமா வந்ததுனால நீங்களும் காத்திருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால தாமதத்துக்கு வந்துக்கிறோம். மற்றபடி அவர் அரசியல் பேசுவாரு. தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்த ஒரு அரசியலுக்கான உத்வேகம் நாளையிலிருந்து கிடைக்கும். நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு ஜூன் 8 இருந்து திமுக ஆட்சிக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் அமித்ஷா அவருடைய வருகை. ஏன்னா தொடர்ந்து நீங்க அவரை பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே ஆட்சி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி வைக்கிற தலைவர் அமித்ஷா. அவர் ரொம்ப ராசியான ஒரு தலைவர். அதனால அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டிலையும் உருவாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நாங்க அவருடைய வழிகாட்டுதலுக்காக ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம். உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம். அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாரு. மற்ற நேரங்களில் விடுதியில் இருக்கிறப்ப கூட்டணி கட்சியினர் முக்கிய தலைவர்கள் யாரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அவரை சந்திக்கிறதுக்கு மதுரையினுடைய உள்ளூர் பிரமுகர்களே, தொழிலதிபர்கள், அந்த மாதிரி ஒரு 4 பேர் அவர்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அதுவும் வந்திருக்கு. அந்த மாதிரி விஐபிஸ், அது நியூட்ரல் விஐபிஸ், நடுநிலையான விஐபிஸ் சந்திக்கிறாங்க. அரசியல் விஐபிஸ் சந்திப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியல. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய விடை கிடைக்கும். இல்ல, நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வர்றது பிஜேபிக்கான கூட்டம் தான், பிஜேபி நிர்வாகிகளோட பேசுற கூட்டம் தான். இது தேசிய ஜனநாயக கூட்டணியா வரும்போது நீங்க கேட்கிற கேள்வி சரியா இருக்கும். இது என்டிஏ மீட்டிங் இல்ல, பிஜேபி மீட்டிங். முன்னோட்டம் இல்ல, பெரிய ட்ரிகர், ஒரு புஷ், என்ன சொல்லுங்க தமிழ்ல, அதுக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்கறதுக்கு தான் வர்றாரு. அது கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பாருங்க, 12,000 நிர்வாகிகள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் அமித்ஷா அவர்களே வந்து பேசும்போது மிகப்பெரிய உற்சாகம் கிளம்பும். அவங்க போய் களத்துல வேலை செய்யறதுக்கு அவருடைய பேச்சு, நாளைக்கு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். திமுகவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து எத்தனை ஷா வந்தாலும், நீங்க என்ன வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே மதுரையில் தான் பேசினாரு. அதே மதுரையிலேயே அமித்ஷா அவர்கள் வந்து பேசுறது, கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்றதுன்றது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான். திமுக பொதுக்குழு கூட்டம் கூடினதுக்கு அப்புறம் அவசரமா இந்த கூட்டம் இது பண்றாங்கன்ற மாதிரி தென் மாவட்டங்கள். அவசரம் இல்லைங்க. நீங்க சென்ற முறை அமித்ஷா அவர்கள் வரும்போது சென்னைக்கு வந்தாரு, கோயம்புத்தூர் வந்தாரு, வேலூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு. இப்ப முதல் முறையா தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா முதல் முறையாக தென் மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறார். நீங்க தென் மாவட்டங்கள்ல தான் திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 10 பார்லிமெண்ட் தொகுதி இருக்குங்க, நாடாளுமன்றம். அதுல 5 நாடாளுமன்ற தொகுதியில நாங்க 2ஆம் இடம் வந்திருக்கோம் பிஜேபி. தனியாவே திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, ராமநாதபுரத்துல, தேனியில, மதுரையில. நான் மதுரையில 2ஆம் இடம் வந்தேன், உங்களுக்கு தெரியும். அப்ப 10ல் 5 இடத்துல 2ஆம் இடம் வந்த தென் மாவட்டங்களை தேசிய முக்கியமான தலைவர், உள்துறை அமைச்சர், இன்னைக்கு நம்பர் 2 அவர் தான் இந்தியாவில். அவர் எப்படி அதை ஒதுக்குவார்? அவரே விரும்பி வந்திருக்கிறார். அதனால தென் தமிழகத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முருகபக்தர்கள் மாநாடு அரசியலா ஆன்மீகமான ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்றத்தை எதிர்நோக்கி தான் 2ஆம் இடம் மதுரையில் வந்திருக்கீங்க. பாஜக இதை எதிர்நோக்கி தான் அந்த மாநாடு நடக்குது அப்படின்றாங்க பல்வேறு அரசியல் தலைவர். அரசியலா ஆன்மீகமான்ற கேள்விக்கு இடம் இல்லை. இது ஆன்மீக அரசியல்னு வச்சுங்களேன். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ? இது ஆன்மீக அரசியல் தான். இதுல அரசியல் இருக்குல்ல. திமுகவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாங்க. அதை நீங்க அரசியல் ஆன்மீகமான்னு கேட்கல. திமுகவே முருகன் தேவைப்படுறப்ப பிஜேபி, இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத்துக்கு முருகன் தேவைப்பட மாட்டாரா என்ன? நாங்க கொண்டாடுகிற ஒரு கடவுள். ஹிந்து உணர்வாளர்களும் தமிழ் உணர்வாளர்களும் பெரிய அளவுல கலந்து கொள்வாங்க. இந்த 2 உணர்வுக்கும் வேறுபாடு இல்ல. ஹிந்து உணர்வும் தமிழ் உணர்வும் ஒன்றுதான் என்பதையும் அந்த மாநாடு உலகத்திற்கு நிரூபிக்கும். 5 லட்சம் பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய மாநாடா இருக்கும். திமுக அரசாங்கம் அதற்கு என்னெல்லாம் இடையூறு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாம அவங்க முழுக்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்களும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம்.
அமித்ஷாஜி யாரா அவரை வரவேற்கிறது இன்னைக்கு அமைச்சர் எல் முருகன் வந்திருந்தாங்க, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை அக்கா, வானதி அக்கா, அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு அவர்களும் ஆர்பி உதயகுமார் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்க நிர்வாகிகள் நாங்கெல்லாம் சந்தித்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.